ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்குவதற்கு முன்பு வரைக்கும் பிரான்ஸ் இந்தியா உறவு ஒரு வலிமையான நிலையில இருந்துச்சு. ஆனா சமீப காலமா பிரான்ஸ் மற்றும் இந்தியா உறவுல விரிசல் ஏற்பட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் சீனாவுடன் இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக காய் நகர்த்த தொடங்கி இருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரான்ஸ் இந்தியாவுக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கா? பிரான்ஸ் இந்தியா உறவுல விரிசல் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா ஸ்பைக் NLOS அப்படிங்கிற ஒரு அதிநவீன மிசைல தன்னுடைய அட்டாக் ஹெலிகாப்டர்கள்ல இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மிசைலோட முக்கியத்துவம் என்ன, எதற்காக இந்த மிசைல இந்திய படையில இணைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இத்தாலி இந்திய கடற்படைக்கு தன்னுடைய ஹெவி வெயிட் டார்பிடோக்களை ஆஃபர் செஞ்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த டார்பிடோக்களை இந்திய கடற்படை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? இத்தாலியன் டார்பிடோவோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், இந்தியா டெவலப் செய்து வரும் ஆர்ச்சர் NG ட்ரோன்ல ஒரு அதிநவீன ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா எந்த ரடார் சிஸ்டத்தை இணைக்க உள்ளாங்க, இணைக்கப்படும் ரடார் சிஸ்டத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பிரான்ஸ் இந்தியாவுக்கு இடையிலான உறவு சமீப காலங்கள்ல ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது. ரஷ்யாவுக்கு அடுத்து இந்தியாவுக்கு அதிகமான ராணுவ உபகரணங்களை சப்ளை செய்யக்கூடிய நாடுகள்ல பிரான்ஸ் இரண்டாவது இடத்துல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியா பிரான்ஸ் உறவை இன்னும் வலிமைப்படுத்தும் விதமா சமீபத்துல இந்தியா 59,000 கோடி ரூபாய் செலவுல 36 ரஃபேல் போர் விமானங்களை பிரான்சிடம் இருந்து வாங்கியிருக்காங்க. பிரான்ஸ் இந்திய கடற்படைக்காக 24,000 கோடி ரூபாய் செலவுல 6 கல்வரி கிளாஸ் சப்மரீன்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதுல 5 கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் வெற்றிகரமா கட்டி முடிக்கப்பட்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கியது. ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் செயல்பட ஆரம்பிச்சாங்க. உக்ரைனுக்கு ஆயுதம் மற்றும் நிதி உதவி செய்து தொடர்ந்து ரஷ்யாவுடன் சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. உலகின் பல நாடுகள் ரஷ்யாவின் இந்த செயலுக்கு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா இந்தியா உக்ரைன் ரஷ்யா போர் விஷயத்துல ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ரஷ்யாவிற்கு இந்தியா கண்டனம் தெரிவிக்கல. ஆனா இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலமா பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு இந்தியா தொடர்ந்து சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இந்தியா ரஷ்யாவை கண்டிக்காதத ஒரு பெரிய விஷயமாக்கியிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இந்தியா தங்களோடு சேர்ந்து கொண்டு ரஷ்யாவிற்கு கண்டனங்களை பதிவு செய்வாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்தியா உக்ரைன் ரஷ்யா போர் விஷயத்துல ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலமா தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து அதிகமாக ஆயில் இம்போர்ட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் இந்த நிலைப்பாட்டை ஐரோப்பிய நாடுகள் எதிர்பார்க்கவே இல்ல. எந்த ஒரு ஐரோப்பிய நாடும் இந்தியாவை நேரடியாக கண்டிக்கல. ஆனா தங்களுடைய ஊடக பலத்தை பயன்படுத்தி தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான பிரகடனங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் செய்யப்பட்ட BBC டாக்குமெண்ட், அதானி குழும விவகாரம் போன்ற பல விஷயங்களை சொல்லலாம். ஆனா பிரான்ஸ் நேரடியாகவே இந்தியாவை குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல பெங்களூர்ல வச்சு G20 நாடுகளின் பினான்ஸ் மினிஸ்டர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பிரான்ஸ் நாட்டின் பினான்ஸ் மினிஸ்டர் ப்ரூனல் லமேர் இந்தியா ரஷ்யாவை உக்ரைன் மீது படையெடுத்ததற்கு நேரடியாக கண்டிக்காத வரைக்கும் தாங்கள் இந்தியால வச்சு நடக்கக்கூடிய G20 மாநாட்டின் பிரகடனத்துல நாங்க கையெழுத்திட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம போன வருடம் பாலியில வச்சு நடைபெற்ற G20 மாநாட்டில் ரஷ்யாவிற்கு எப்படி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்களோ அதே போன்று இந்தியா தெரிவிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியால வச்சு நடக்கக்கூடிய G20 மாநாட்டில் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததை ஒரு யுத்தம் அப்படின்னு இந்தியா குறிப்பிட மறுக்கிறாங்க அப்படின்னு அவர் இந்தியா மீது குற்றம் சுமத்தி இருக்காரு. பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஒரு வலிமையான உறவு இருந்து வந்தது. அது மட்டும் இல்லாம இந்தியாவிற்கு தன்னுடைய ராணுவ உபகரணத்தை விற்பனை செய்து நல்ல லாபம் சம்பாதிச்சு வந்தாங்க.
இந்த சூழ்நிலையில பிரான்ஸ் இந்தியாவுக்கு எதிராக இப்படி பேசுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இதற்கு முக்கிய காரணமா சொல்லப்படுவது சீனா. பிரான்ஸ் சீனாவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக காய் நகர்த்த தொடங்கி இருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்துல சேர இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. சீனாவின் அறிவுறுத்தலின் படிதான் பிரான்ஸ் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது இந்தியா சமீப காலமா ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்காங்க. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல இது போன்ற ஒரு வலிமையான நாடா இந்தியா இருந்ததே கிடையாது. அதனால சீனா இந்தியாவிற்கு எதிராக பல நாடுகளை அணி திரட்ட முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் பிரான்ஸ் இந்தியா உறவுல குழப்பம் ஏற்படுத்த சீனா முயற்சி செய்து வர்றாங்க. பிரான்ஸ் இந்திய விமானப்படைக்கு தன்னுடைய அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இப்போ பிரான்ஸை இந்தியாவிடம் இருந்து பிரிச்சுட்டா ஒரு யுத்த நேரத்துல பிரான்ஸ் இந்தியாவிற்கு ரஃபேல் போர் விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை சப்ளை செய்ய மாட்டாங்க. அப்பொழுது சீனாவால் இந்தியாவை அந்த யுத்தத்துல மிக எளிதா தோக்கடிக்க முடியும். இதன் காரணமா தான் சீனா இந்தியாவின் நண்பர்களை பிரிக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இது போன்ற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இந்தியா முன்பே கணிச்சிட்டாங்க. இதன் காரணமா தான் இந்தியா தன்னுடைய உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து முயற்சி செய்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாம நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கக்கூடிய கான்ட்ராக்டை பிரான்சுக்கு கொடுக்காமல் இழுத்தடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கான்ட்ராக்டை ஜெர்மனிக்கு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரான்சின் இந்த செயல்பாடு காரணமா இந்திய கடற்படைக்கு தேவையான 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுல இந்தியா யோசனை செய்யணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா வெளிநாட்டில் இருந்து ஆயுதத்தை இறக்குமதி செய்வதை முற்றிலும் நிறுத்தணும். அனைத்து ஆயுதங்களையும் உள்நாட்டிலே தயாரிக்கணும். அப்பொழுதுதான் ஒரு யுத்த நேரத்துல யாரையும் நம்பி இந்தியா சண்டையிட வேண்டிய நிலை இருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள MI-17 V5 டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்களை இந்தியா அப்கிரேட் செய்ய போறாங்க. இந்த அப்கிரேடேஷன்ல இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட ஸ்பைக் NLOS மிசைல்கள் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட உள்ளது. இந்த ஸ்பைக் NLOS மிசைல்களை பயன்படுத்தி தொலை தூரத்தில் உள்ள எதிரிகளின் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள் பிரத்யேகமா எதிரிகளின் டேங்குகள் மற்றும் ஆர்மர்ட் வெஹிக்கிள்களை தாக்கி அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்பைக் மிசைல்னால அதிகபட்சமா 32 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டேங்குகள் மற்றும் ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல வரும் காலத்துல ALH ருத்ரா மற்றும் பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களையும் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து பயன்படுத்தப்படும் ஸ்பைக் மிசைல்கள் 34 கிலோகிராம் எடை கொண்டது. மிசைலை இயக்குறதுக்கு சாலிட் ப்ரொபல்லண்ட் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைலை பயன்படுத்தி தொலை தூரத்தில் இருந்து கொண்டே ஆன்டி டேங்க் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்தியா இந்த ஸ்பைக் NLOS மிசைல்களை குறைவான அளவிலே தற்போது வாங்க உள்ளாங்க. இதற்கு காரணம் இந்தியா உள்நாட்டிலே ஹெலிகாப்டர்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய அதிநவீன ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை பயன்படுத்தி வர்றாங்க. அதனால ஃபியூச்சர்ல இந்தியா தன்னுடைய சொந்த தயாரிப்பு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பைக் NLOS மிசைல்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கு இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்க உள்ள ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் ஸ்பைக் மிசைலை விட அதிக செயல்திறன் கொண்டதா இருக்க போகுது. சாதாரண மிசைல்கள் ரடார் மற்றும் இன்ஃப்ராரெட் கைடிங் சிஸ்டங்களை பயன்படுத்தி டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தும். ஆனா இந்த ஸ்பைக் NLOS மிசைல்ல ஒரு எலக்ட்ரோ ஆப்டிகல் சீக்கர் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால மிசைல் டிராவல் செஞ்சு போற இடங்களை மிசைல லான்ச் செய்த ஆபரேட்டரால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மிசைல்ல இருக்கக்கூடிய டேட்டா லிங்கை பயன்படுத்தி மிசைலோட டைரக்ஷனை மாத்த முடியும். அது மட்டும் இல்லாம மிசைல் பாதி தூரம் சென்று கொண்டிருக்கும் பொழுதே வேறு ஒரு டார்கெட்டை தாக்குவதற்கும் மிசைலை திசை திருப்ப முடியும். இது போன்ற பல தொழில்நுட்பங்கள் இந்த ஸ்பைக் NLOS மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் இந்த ஸ்பைக் மிசைல தற்போது இந்திய படையில் இணைக்கிறாங்க. அடுத்த அப்டேட், இத்தாலி நாட்டு பிரைம் மினிஸ்டர் மெலினா இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. அவரின் சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவுக்கும் இத்தாலிக்கும் இடையே பல முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடன் இணைந்து ராணுவ உபகரணங்களை உற்பத்தி செய்வது, இத்தாலி நாட்டின் ராணுவ உபகரணங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வது போன்ற பல விஷயங்கள்
விவரங்கள் குறித்து பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இத்தாலி நாட்டிடமிருந்து இந்திய கடற்படைக்கு தேவையான 100 பிளாக் ஷார்க் டார்பிடோக்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த பிளாக் ஷார்க் ஹெவிவெயிட் டார்பிடோவை 2016 வருடமே இந்திய கடற்படை தேர்வு செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் நாடுகளிடமிருந்து இந்தியா ஹெவிவெயிட் டார்பிடோக்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. தற்போது இத்தாலி நாட்டிடமிருந்து வாங்கப்படும் 100 பிளாக் ஷார்க் ஹெவிவெயிட் டார்பிடோக்களை இந்திய கடற்படையில் உள்ள கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் மற்றும் INS அரிஹாந்த் நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்கள்ல பயன்படுத்த போறாங்க. இந்த பிளாக் ஷார்க் டார்பிடோவை இந்திய கடற்படையின் சப்மரீன்கள்ல இணைக்கப்படும் பொழுது எந்த ஒரு அப்கிரேடேஷனும் செய்ய தேவையில்லை. ஆனா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியிடமிருந்து வாங்கப்படும் டார்பிடோக்களை இந்திய கடற்படையின் சப்மரீன்கள்ல இணைக்கப்படும் பொழுது அப்கிரேடேஷன் செய்யப்பட வேண்டியது இருக்கு. இதனால இந்தியாவிற்கு அதிகமான செலவு ஏற்படும். இந்த பிளாக் ஷார்க் டார்பிடோனால 350 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த டார்பிடோக்கள்னால 50 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். பிளாக் ஷார்க் டார்பிடோக்கள் அதிகபட்சமா 93 கிலோமீட்டர் வேகத்துல சென்று இலக்கை தாக்கும். அடுத்த அப்டேட், இந்தியா தயாரித்து வரும் ஆர்ச்சர் NG ட்ரோன்ல இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட உள்ளது. இந்த ரடார் சிஸ்டத்தினால ஆர்ச்சர் NG ட்ரோனோட சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் கேப்பபிலிட்டில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஆர்ச்சர் NG ட்ரோன்ல ELM 2022U அப்படிங்கிற ஒரு லாங் ரேஞ்ச் ஏர்பான் மல்டிமோட் மேரிடைம் சர்வேலன்ஸ் ரடார் இணைக்கப்பட உள்ளது. இந்த ரடார் 75 கிலோகிராம் எடை கொண்டது. ELM 2022U ரடார்னால டார்கெட்டை தொலை தூரத்தில் இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கண்டுபிடிக்கப்படும் டார்கெட்டுகளை ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் செய்யும். மிகவும் சிறிய டார்கெட்டுகளை கூட இந்த ரடார் கண்டுபிடிக்கும். ELM 2022U ரடார்னால ஏர் டு ஏர் சர்வேலன்ஸ், ஏர் டு கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் கேதரிங், ரெகானசன்ஸ், சர்வேலன்ஸ் போன்ற பல ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். ஏற்கனவே இந்த ELM 2022U ரடார இந்தியன் கோஸ்ட் கார்டு மற்றும் இந்திய கடற்படை பயன்படுத்தும் டோனியர் 228 மேரிடைம் பட்ரோல் ஏர்கிராப்ட்ல பயன்படுத்தி வர்றாங்க. இந்த ரடார் கேப்பபிலிட்டி இந்திய கடற்படைக்கு மிகவும் பிடித்து போகவும் சர்வேலன்ஸ் ஆபரேஷன்கள்ல பயன்படுத்தப்படும் ஆர்ச்சர் NG ட்ரோன்லையும் இந்த ரடாரை இணைப்பதற்கு இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.